உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டில் 100 காளைகள் தொழுவிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விட்டதில் 75 பேர் காயம், 8 பேர் மேல் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர், 3 பேர் பலி. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடையுடன் அரளிப்பாறை மலை குன்றில் அமர்ந்து மஞ்சுவிரட்டை பாதுகாப்பாக கண்டுகளித்த ஆயிரக்கணக்கான மக்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி அருகே சதுர்வேத மங்கலம் ஆத்மநாயகி ருத்ர கோடீஸ்வர கோவிலில் மாசி மக பெருவிழாவையொட்டி 10ஆம் நாள் இன்று உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டு நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற அரளிப்பாறை மஞ்சுவிரட்டில் சிங்கம்னாரி அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டு வயல்வெளிகளிலும் காட்டு பகுதிகளிலும் கட்டு மாடுகளாக நிறுத்தி வைத்திருந்தனர். அரளிப்பாறை கீழ்ப்பகுதியில் தொழுவின் முன் வாடிவாசல் அமைக்கப்பட்டு கால்நடை மருத்துவர்களால் உரிய பரிசோதனை செய்யப்பட்டதில் சுமார் 100 காளைகள் தொழுவில் அடைக்கப்பட்டனர். வட்டாட்சியர் நாகநாதன் முன்னிலையில் களத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாடுபிடி வீரர்கள் 112 பேர் களமிறக்கப்பட்டனர். 5 நிலை நாட்டார்கள் அனுமந்த கொடியுடன் ஜவுளி எடுத்து அரளிப்பாறை மலை உச்சியில் உள்ள பாலதண்டாயுதபாணிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு தொழுவில் உள்ள கோவிலில் காளைகளுக்கு வேட்டி வழங்கி முதல் மரியாதை செய்தனர். முதலில் சிங்கம்னாரி சேவகப்பெருமாள் கோவில் மாடுகள் அவிழ்த்து விடப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தொழுவில் உள்ள மஞ்சுவிரட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அதே நேரத்தில் ஆங்காங்கே வயல்வெளிகளிலும் காட்டு பகுதிகளிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் கட்டு மாடுகளாக அவிழ்த்து விடப்பட்டனர். இதில் காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் என 75 பேர் காயமடைந்தனர். இதில் படுகாயமடைந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்கு சிங்கம்னாரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் லேசான காயமடைந்த நபர்களுக்கு தொழு அருகிலேயே பிரான்மலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வட்டார மருத்துவர் நபிசா பானு தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். மேலும் இதில் சம்பவ இடத்திலேயே ஐஸ் விற்பனை செய்யும் ராஜஸ்தானை சேர்ந்த ஜமுலுல்லா லால்ஜி வயது 40 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் நாட்டார்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் வயது 23, தகப்பனார் ராஜேந்திரன், புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் 48 என 3 பேர் உயிரிழந்தனர்.